பை தி பீப்புள் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்முடைய 3ஆம் பார்வை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மோடு இன்றைக்கு கலந்துரையாட ஒன்றாக சேர்ந்து அரசியல் நிகழ்வுகளை பேசுவதற்கு இணைகிறார்கள் மரியாதைக்குரிய தோழர் திரு கார்த்திக் ராஜா மற்றும் ஊடகவியலாளர் பவித்ரா சேவியர். இருவருக்கும் அன்பு வணக்கங்கள். வணக்கம். எப்படி நடைபெறும்? இப்படி பார்க்க முடியாதுங்கிறனால மக்கள் வந்து கேமரா டைரெக்டாக பார்த்து எடிட்டர் செட் பண்ணுருவாரு. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து கண்டனுக்குள்ளே போயிடலாம்ப்பா. ஸோ வீக்லி ரவுண்ட் அப் தான் நம்ம பொதுவாகவே பேசுவோம். அதில் வந்து இன்னைக்கு ஒரு அப்டேட்லேருந்து ஆரம்பிச்சிருவோமே. என்ன அப்டேட்டு பார்த்தீங்களா? விசில் பறக்குதாமே, கேள்விப்பட்டீங்களா? ஆமாம், தாவேகா கட்சிக்கு அதிகாரப்பூர்வமாக விசில் சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறாங்க. விசிலையாவது ஊதுவாராங்க விஜய் அப்படின்னு வந்து எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பவித்ரா, விசிலையாவது ஊதிடுவாரா விஜய்? பிரவீன் காந்தியோட ட்வீட் பாத்தீங்களா? விசில்னு அவங்க அறிவிச்ச உடனே பிரவீன் சக்கரவர்த்தியோட ட்வீட் பாத்தீங்களா? இல்ல, பிரவீன் காந்தி அந்த பக்கம் தான் சொல்லலாம். ஒண்ணு தப்பு இல்ல, சொல்லலாம். கரெக்ட் தான், கரெக்ட் சார், ரைட். இருந்தாலும் அண்ணன் ரொம்ப நாள் ஆளக்கான பிக் பாஸ்க்கு அப்புறம் அதனால திரும்ப வந்துருவாரு. இப்போ ஒரு சேனல்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பிரவீன் சக்கரவர்த்தி ட்வீட் போட்டிருந்தாரு, விசில் வந்துருச்சு, இனிமேல் ஆட்டம் ஆரம்பம் தொடங்கமாயிருச்சு, ப்ளோஸ் த எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி. புரியல, அவர் காங்கிரஸ்ல தான் இருக்கிறாரா? அதாவது என்னன்னா, ஒரு விவேக் காமெடி ஒண்ணு வரும்ல, இது வடபள்ளியில இருக்க டி நகர் பிரான்ச்சுங்கிற மாதிரி காங்கிரஸ்குள்ளார இருக்கிற டிவிகே பிரான்ச்சா வந்து மாத்திட்டு இருக்கிறாரு. தாவேகா ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவர் என்ன ட்வீட் போடுவாருன்னு தான் இப்ப எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனந்த் என்ன சொல்றாரோ இல்ல ஆதவர்ஜுனா பத்தில கவலை எல்லாம் இல்ல. விஜய்க்கு அடுத்து பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாரு, ஏன்னா ரொம்பவே வெளிப்படையா அவர் சொல்றாருன்றதை பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு இதை சொன்ன உடனே அவர் தான் அடுத்த அப்டேட்டா ட்வீட் போட்டார், வேற யாருமே. அப்புறம் ராகுல் காந்தி ஒரு மூலையில போன வாரம் சொன்னாரு, யாரும் கூட்டணி பத்தி எல்லாம் பேசாதீங்க. பேசாதீங்க, ஒரு வார்த்தை இங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த கட்சியில இருக்க எல்லாருமே அது அப்படிதான். தேர்தல் வர்ற நேரத்துல பேசுறது ரொம்ப முக்கியம், எல்லா தலைமையும் பார்ப்பாங்க. ஆனா காங்கிரஸ் தலைமையில என்ன சொன்னாலும் அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் பேசுறது ரொம்ப ஃப்ரீடமா இருக்காங்க. பேக் டு தி பாயிண்ட். தாவேகாக்கு வந்து விசில் கொடுத்தது வந்து அவங்க கேட்டதை கொடுத்துட்டாங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷமா பாக்குறாங்க அங்க ரசிகர்கள் எல்லாமே. ஏன்னா ஏற்கனவே இப்போ சிபிஐ ஒரு பக்கம், சென்சார் போர்டு ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்கும், அவங்க கேட்டதை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கலாம். வேற ஏன்னா நிறைய முன்னாடி நடந்திருக்குல்ல, நம்ம வரலாறு பார்த்தோம்னா அவங்க கேட்டதை கொடுக்காம வேற ஒரு சின்ன கொடுக்கறதுங்கிறது நடந்திருக்கு நிறைய இடத்துல. ஆனா இங்க அவங்க ஒரு 10 கொடுத்துருக்காங்க, அதுல முதன்மையா விசில் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க, அதே விசில் கொடுத்துட்டாங்க. அங்கதான் டவுட் வருதுமா, தொடர்ச்சியா சிபிஐ, சிபிஎஃப்சி, ஒன்றிய அமைப்புகளை வச்சு விஜயை வந்து கிரஷ் பண்றாங்க இந்த ஒன்றிய பாஜகன்னாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவையும் தொடர்ச்சியா ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சி வந்து பிஜேபியின் கைப்பாவே செயல்படுதுன்னு சொல்றாங்க. அந்த பிஜேபியின் கைப்பாவை எப்படிமா விஜய் கேட்ட உடனே கொடுத்துறாங்க விசில? இந்த கேள்வி நீங்க கேட்டக்கூடாதுன்னு கொடுத்துருக்கலாம் இல்லையா? இன்னொன்று, இதற்கு முன்னாடி யாருக்கெல்லாம் விசில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நடிகர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இவர் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு அவரோட மாநிலத்தில் நிற்கும் போது அவருக்கு விசில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய இதுல மயில்சாமி அவர்கள் ஒரு வாட்டி எலெக்ஷன் நின்னப்போ அவருக்கும் விசில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அடுத்து விஜய்க்கு விசில் கேட்டாங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஏற்கனவே கேட்டவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால இவங்களுக்கும் கொடுக்கணும். இப்போ கேள்வி கேட்பாங்களா, அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க இவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, இப்போ அவைலபிள் தானே இருக்கு, என்ன ரீசன், அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும். கொடுக்க முடிய இடத்துல இருக்கிறாங்க, கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கொடுத்துட்டாங்க. ஆனால் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கு அவங்க ரசிகர்கள் எல்லாருமே. நான் ஆல்ரெடி அவங்களுக்கு விசில் அப்படின்னாலே பல பாடல்கள் இருக்கு, பல வரிகள் இருக்கு, அவங்க அதை வச்சே பிரபகண்டா பண்ணிடலாம். ரொம்ப சீக்கிரமா இந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்த்தரலாம். அதுல வர கார்த்தி போன்ற ஆட்கள்லாம் வந்து அவங்க ரசிகர்களை விசிலோட சங்கங்கள் தான் சொல்றாங்க. அதனாலதான் சொல்லிட்டு இருந்தாருமா, பேசிட்டு டிஸ்கஸ் பண்ண சொல்லிட்டு இருந்தாருமா. நான் கார்த்தி விசில் விசில் பறக்கும் போதா எப்படி அதெல்லாம் அமோகமா பறக்கும். ஆக்சுவலா என்னன்னா அவங்க இதுக்காக தான் காத்திருந்தாங்க, அவங்க சின்னம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணாங்க. உண்மையிலேயே இந்த சின்னம் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, அவங்களோட பார்வையில வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் பாலே 6ன்ற கதை தான் அவங்களுக்கு. அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 9 சின்னம் கேட்டிருந்தாங்க. அதில் கேஸ் சிலிண்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் மாதிரி, ஹெல்மெட், இதெல்லாம் ஆட்டோலாம் கூட இருந்தது, ஆட்டோ ஹெல்மெட்லாம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் தலைவர் எந்த படத்துலையும் ஆட்டோ டிரைவரா இல்லை, அப்புறம் வேட்டைக்காரனில் இருக்காருன்ற மாதிரிலாம் நம்மளே ஒரு யூகத்துக்கு போய் ஓகேன்ற இடத்துக்கு நம்மளே ஓகே இதை வச்சா இந்த ஃபோட்டோ ட்ரெண்ட் ஆகிடும்ன்ற லெவலில் இருந்தோம். அப்புறம் விசிலே கொடுத்துட்டாங்க. அப்புறம் இப்போ தான் சமீபமாக ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த விசில் போட்டு பாட்டெல்லாம் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அதனால அவங்களுக்கு விசிலுங்கிறது ரொம்ப ஆப்டாக அவங்களுக்கு சூட் ஆகிடுச்சு. பொதுவாகவே அரசியல் தளத்தில் விசில் ப்ளோவர்ன்ற ஒரு வார்த்தை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. அதாவது மக்கள் பிரச்சனைய, சமூகத்துக்கு தெரியாத பக்கங்களை எடுத்து ஒருத்தர் பேசுறதுக்கு சமூகத்தில் ஒரு ஆள் வேணுன்றதுக்காக விசில் ப்ளோவர்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அது அரசியல் தானே சொல்லும் கூட தான். அது அவ்வளவு ஒரு சினிமாத்தனமான சொல் மட்டுமல்ல, அரசியல் தானே சொல்லும் கூட. அதனால அந்த சிம்பிள் வந்து அவங்களுக்கு உண்மையிலே ஒரு பாசிட்டிவான ஒன்று தான். அப்புறம் முன்னாடிலாம் வந்து சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்.
ஆனால் இப்போ வந்து இன்னும் சொல்ல போனால் விஜய் அவர்களோட ரசிகர்களாக இருக்கட்டும் அல்லது தொண்டர்களாக இருக்கட்டும் எல்லாருமே மோஸ்ட்டாக சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைப்ரண்ட்டாக இயங்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க அந்த சின்னம் அறிவித்த 1 மணி நேரத்துலலாம் எல்லா பக்கமுமே விசில் தான் நமக்கு பறக்குது. அப்படின்னும் போது அது உண்மையிலே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். பட் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 234 தொகுதியிலையும் விஜய் அவர்களுக்கு விசில் வழங்கப்பட்டிருக்கிறது. சரி, இதில் என்னப்பா உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறவங்க வந்து சின்னம் வந்து வழங்கலைன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பலமுறை கோர்ட்டுக்கு போனாங்க, மக்கள் மன்றங்கள் விவாதிச்சாங்க, எல்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கு சின்னங்கள் மாற்றப்பட்டுச்சு. அதில் இன்னொரு விஷயமும் கவனிக்கணும், அவங்க சின்னம் வந்து முறையாக கேட்க வேண்டிய நேரத்தில் அந்த கால தாமதமாகி கொடுத்தாங்கிற ஒரு விமர்சனமும் முன்னாடி இருந்தது. அதனால இடையில மைக்குக்கு போனாங்க, அப்புறம் திரும்ப அவங்க விவசாய சின்னத்துக்கே வந்துட்டாங்க. ஆனால் என்னன்னா அவங்க எல்லாரும் வேற வேற சின்னங்கள் கேட்டாங்க, அந்த கேட்ட சின்னமே வழங்கலை. இப்போ அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறதே அவங்க டிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வந்து இப்போ அவங்க பக்கத்துலேருந்து வைக்கிறாங்க. எது எப்படியோ விசில் வந்து விஜய் அவர்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு சின்னமாக வந்திருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். இதில் இன்னொரு விஷயத்த நம்ம கோணத்தை நம்ம பேசணும். நான் அவங்கள்ட்ட கூட கேட்டிருந்தேன், விசிலையாவது ஊதுவாரமா விஜய்னு கேட்டதுக்கு காரணம் என்னன்னா, கடைசியா விஜய் எப்பமா வெளியில வந்து பேசினாரு? டிசம்பர் 18. கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க, கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. அதான் ஜேர்னலிஸ்ட்ங்கிறது. 18ஆம் தேதி தமிழ்நாடு மக்கள் அப்படிதான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. 18ஆம் தேதி டிசம்பர் 18 ஐயா, 18ஆம் தேதி வெளியில வந்து மக்கள்கிட்ட பேசினவரு இன்னைக்கு ஜனவரி 22. நாளைக்கு மோடியே வரப்போறோம். அப்படி 23. இது வரைக்கும் விஜய் பொது வெளியில வந்து ஒரு பொது சிக்கல் குறித்தோ மக்கள் சந்திப்பு குறித்தோ எந்த அறிவிப்பும் வெளியிடலை. ஒரு எலெக்ஷன் நெருங்குது, ஒரு தேர்தல் காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது, ஒரு எலெக்ஷன் ஃபீவர் தமிழ்நாடு உருவாயிருச்சு. அங்கதான் கூட்டணிக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைதான், அது ஓகே. கூட்டணியே இல்லாட்டி நீங்க பேசுறோம்ல மக்கள் பிரச்சனைக்கு. கூட்டணி வரும்னு இருக்காங்க. விஜய் தனக்கான கூட்டணியை நிறுவுவார். நீங்க ரீசெண்டா ஒரு போஸ்டர் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, மக்களோடு கூட்டணி, மக்களுடன் கூட்டணி அப்படிங்கறது இப்ப வந்து முன் வச்சு கூட்டணிக்கு வரல இல்லையா? அது இன்னொன்னு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அவர் வந்து திருமாவளவன் வந்து ஒரு முறை ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை சொன்னாரு. அவர் கூட்டணி அமைந்த பிறகு பேச வேண்டிய சில உள் விவகாரங்களை பொது வெளியில் வைத்து அதை ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒரு பொதுவா வெளியில வச்சு அதை கூட்டணி கோட்பாடா உருவாக்குறாரு. அப்படி பண்ண முடியாதுன்னாரு. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. அது தமிழ்நாட்டு அரசியல ஊறி போனவர்களுக்கு தான் அதை பத்தி தெரியும். அது ரொம்ப கரெக்டா தெளிவா சொன்னார் அவரு. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் எதையுமே இன்னும் வெளிப்படையாக பேசாம களத்துக்கு இன்னும் தீவிரமா வராம இருக்கக்கூடிய விஜய் இந்த விசிலை கொடுத்த பிறகாவது விசிலையாவது ஊதி வெளியில வந்து கொஞ்சம் பேசி ஒரு மக்கள் மன்றத்தை தொடர்ச்சி இயங்கினாருன்னா அவருக்கு ஒரு தனித்த பதிவு உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் தமிழர்கள் கொடுப்பாங்க, தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பாங்க. அதை பண்ணுவாராங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஜனநாயகன் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் எதுனாலுமே எனக்கு ஜனநாயகன் ரிலீஸுக்கு அப்புறம்னா அப்புறம் ஒரு வீட்டில் இருக்க வேண்டியதுதான். 27ஆம் தேதி ஏங்க ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமானே தெரியலங்கிறாங்க. இல்லைண்ணே, அது அதாவது வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், திரு விஜய் அவர்கள் வந்து என்ன மனநிலையில் இருக்காரு அப்படின்னா முதல்ல அந்த படம் ரிலீஸ் ஆனாதான் அவர் அடுத்த ஸ்டெப்புக்கே வருவாருன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. இப்போ விசில் வந்திருக்கு, இதை பத்தி கூட ஒரு ட்வீட்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, வெற்றி கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு வந்து நம்ம நினைச்சது கிடைச்சிருக்கு, நம்ம கொடுத்ததை கொடுத்துட்டாங்க, அதனால கேட்டதை கொடுத்துட்டாங்க, நன்றி, விசில் இனிமேல் வெற்றி தான், நம்ம அடுத்து நம்ம வாகை சுட போறோம், அந்த மாதிரி அவருடைய விஷயங்கள் வச்சு ஒரு மகிழ்ச்சியான ஒரு ட்வீட்டாவோ ஒரு வீடியோ ஏதோ ஒன்று போட்டிருக்கலாம். அந்த ரெஸ்பான்ஸ் கூட பண்ணுது. ஏன்னா இப்போ இன்னைக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ற நேரத்துல மேபி அதை போஸ்ட் போட்டுருக்கலாம். பட் ஆனால் எனக்கு என்ன, நான் இவங்க சொல்றது கரெக்டான பாயிண்ட் என்னன்னா, சடன் ரியாக்ஷன் இருக்கும் ஒரு பார்ட்டி லீடர் இருந்து. அவருக்கு தானே கொடுத்தாங்க. உடனே வந்து நம்ம ஒரு விசிலோட போட்டோவை போட்டோ இல்ல வந்து இந்த மாதிரி நமக்கான வெற்றி சின்னம் கிடைச்சிருக்குது, வெற்றியும் வீணா விசிலும் வீணா ஏதோ ஒன்று சொல்லி வீதான் எல்லாமே வீதான் அவருக்கு. அதனாலதான் வந்து விக்கிரவாண்டி இல்ல விஜய் வி தமிழ்ல தான் சொல்றேன். உடனே கமெண்ட்ல போட்டு போறாங்க விசில் டபிள்யூ சொல்றாங்க. விஜய் வி விசில் வி ஆரம்பிச்சது விக்கிரவாண்டி வி, விக்டரிக்கு ஆங்கிலத்துல வந்து இங்கிலீஷ்ல வி, ஒரு வீன்னு பொதுவாக பார்த்தோம்னா விஜய்க்கெல்லாம் கை கூடி வருதுப்பா அப்படின்னாவது அதையாவது ஒன்று பேசணும்ல. பேசுவார் பொறுமையாக பேசுவார். அவருடைய செயல்பாடுகள் எல்லாருன்னா அதான் சொல்லிட்டாருங்க. அவர் திரும்பவும் சொல்கிறேன், அவர் டிசம்பர் 18ஆம் தேதியே யாருக்கு பதில் சொன்னார்? அரசியல் கட்சிக்காக பதில் சொன்னார். நம்மள மாதிரி உட்காந்து பேசிட்டு யூடியூபர்ஸ்க்கும் பத்திரிகை சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தான் பதில் சொல்லிட்டு இருந்தார். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் வெகு விரைவில் விஜய் அவர்கள் பனையூர்லேருந்து வெளில வந்து பதில் சொல்லுவார். அன்னைக்கு அந்த பதிலை கேட்டு அதே மாதிரி நம்ம எல்லாம் திரும்ப உட்காந்து பேசும்போது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
பேசிக்கிட்டு இருக்க, அவர் பேசல, அவர் வரலன்னா அவரோட ஆதரவாளர்கள் அவருக்குன்னு இருக்கிற ஒரு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பேசணுங்கிற அவசியமே இல்ல இல்லங்கிற மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்மையில ஒரு தகவல் வந்தது. இல்ல இவங்க சொல்ற பாயிண்ட் வேற, நீங்க சொல்ற பாயிண்ட் வேற. நீங்க சொல்றீங்கன்னா நான் வந்து ரசிகர்களை சொல்றேன். ரசிகர்கள் வந்து அவர் பேச வேண்டிய அவசியமே இல்லங்கறாங்க. நாங்க இருக்கோம். அவர் இன்னைக்கு விசில் வந்துருச்சு, அவர் எதுவும் சொல்லல. இப்ப மற்ற கட்சிகள்ல தலைவரோ இல்ல முதன்மையில இருக்கிறவங்களோ ஏதோ ஒரு குரல் கொடுக்கலன்னா அது போய் தொண்டரை போய் சேராது, அவன் போய் கொண்டாட மாட்டான். ஆனா இங்க அப்படி இல்ல. விசில் வந்தோடனே ரோட்ல விசில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஊதி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே போதும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கட்டமைப்பு இருக்கா இல்லையாங்கிற கேள்வியெல்லாம் நம்ம வைக்கிறோம். ஆனா அந்த கட்சியை ஃபாலோ பண்ணக்கூடிய தொண்டர்களும் ரசிகர்களும் அது வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு சதவீதம் இருக்காங்கன்னா அவங்களே இதை கொண்டு போயிடுறாங்க மக்கள்கிட்ட. எங்களுக்கு அவர் பேசணுங்கிற அவசியமே இல்ல, ஆனா நாங்க ஜெயிக்கோ. இல்ல அததான் சொல்றேன். அதாவது என்னன்னா, நான் திரும்பவும் சொல்றேன், இது வந்து ஒரு ஏகோபித்த வரவேற்பு வந்து திரு விஜய் அவர்களுக்கு இருக்கு. நம்ம அவ்வளோ சீக்கிரமா நம்ம ஹேண்டில் பண்ணிடவே முடியாது. என்ன இங்க சிக்கல் வரும்னா, நம்ம ஏன் திரும்ப திரும்ப கட்டமைப்பு 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 அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, அதிமுகவுக்கும் இது திமுகவுக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான விஷயம் என்னன்னா கட்டமைப்பு. கட்டமைப்பு என்னன்னா, பூத்துல இன்னும் சொல்ல போனா BLA 2 வரைக்கும் வச்சிருக்கிறாங்க அதிமுகலையும் திமுகலையும். நீங்க ஒரு எலெக்ஷன் அப்படின்னா மினிமம் திமுகல இருந்தும் அதிமுகல இருந்து 4லேருந்து 5 பேர் அந்த ஓட்டு போலார பூத்துக்குள்ளார உட்காந்துருப்பாங்க. அவங்க சும்மா ஓட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் ஏஞ்சி போயிடுவாங்கன்னு போக முடியாது. திரும்ப வந்து இன்னும் ரூரல் ஏரியாலலாம் எலெக்ஷன் நடந்ததுன்னா அவங்க கிட்டத்தட்ட வந்து அந்த பெட்டியை வாங்கிட்டு போகிறதுக்கே டைம் ஆகும். அது வரைக்கும் 2 கட்சிக்காரர்களும் வெயிட் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கான அது இல்லாமல் வந்து யாரெல்லாம் இப்போ எஸ்ஐஆருக்கு அப்புறமா இன்னுமே சொல்கிறேன் பாருங்களேன், எஸ்ஐஆரை விட எல்லாரோடையும் ரொம்ப இன்டாக்டாக இருக்கிறவங்க வந்து திமுகவும் அதிமுகவும். இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு அது எலெக்ஷன் நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப தீவிரமாக செயல்படும். இப்போ என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே நாங்கள் ஓட்டு போடுறோம். இப்போ நான் வந்து என்னுடைய அபிமான ஆதர்ஷன நாயகனுக்கு நான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னா நான் வந்து போட்டு போயிடுவேன். என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு என்ன எப்படி சொல்கிறது, நான் வந்து எப்படி எனக்கு பக்கத்தில் உள்ளவங்க, எய்த்தாப்பில் உள்ளவங்க, அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் நான் வந்து கேன்வாஸ் பண்ண நம்புறேன். அப்புறம் அங்கே போய் அவங்க எனக்கு தான் ஓட்டு போட்டாங்களா அப்படிங்கிறத நான் கன்சிஸ் பண்ணுற வரைக்கும் இந்த வேலை இருக்குல்ல, இதை வந்து திமுகவும் அதிமுகவும் பண்ணும். இந்த கடைசி ஒரு 3 மணி 4 மணிக்கு மேலே நீங்கள் எல்லாம் ரூரல் ஏரியாவில் கவனிச்சிங்கன்னா தெரியும், முடியாத பாட்டிலாம் தூக்கிட்டு வந்துடுவாங்க. நீ யாருக்குனாலும் ஓட்டு போட பார்த்தா நான் அழைச்சிட்டு போகிறேன் பார்த்தான்னு பாச மலையை பொழிஞ்சு ஆட்டோ பிடிச்சி வேன் பிடிச்சி கட்சிக்காரர்கள் அழைச்சிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு பணியை அவங்க ரொம்ப தொடர்ச்சியாக செய்வாங்க. இப்போ என்ன சிக்கல்னா, நான் என்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்குது, என்கிட்ட ஒரு இன்ஸ்டா இருக்குது, என்கிட்ட ஒரு FB இருக்குன்னா நான் வீடியோ போட்டுருவேன். அதை 10 பேர் ஷேர் பண்ணுவான். ஷேர் பண்ணுற 10 பேர் அந்த ஓட்டாக போடுவாரா அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப சுவாரஸ்யமாக பரபரப்பாக நம்ம கவனிக்கப்பட வேண்டியது எங்கன்னா, இவங்க வேட்பாளர் யாராருன்னு இவர் அறிவிக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. காரணம் என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு படம் ரிலீஸ் வருஷத்துக்கு ஒரே ஒரு படம், இன்னும் சொல்லப்போனால் 2 வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போதே கூட ஒரே ஒரு ரசிகர் மன்றத்தை ஒரே தேட்டரில் படம் கொடுத்து பார்க்க வைக்க முடியாமல் ஒரே ஊரில் 2 ரசிகர் மன்றங்கள்லாம் இருக்குது விஜய் அவர்களுக்கு. நான் சொல்ல வர்றது, அவர் எலெக்ஷனில் நிற்பாரா அரசியலுக்கு வருவாரான்னு தெரியாத போதே ஒரு ரசிகர் மன்ற காட்சிக்கு 2 ரசிகர் மன்றங்கள் வந்து ஒரு ஊரில் இருக்குது அப்படின்னா, இப்போ வரைக்கும் மாவட்ட செயலாளர்லேருந்து கிளை செயலாளர் போடுற வரைக்கும் ஆனந்த் அவர்கள் வந்து பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாரு, ஜாதி ரீதியான ஒடுக்குமுறை இருக்குன்னா அங்கொன்னும் இங்கொன்னுமான குரல்கள் தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்குது. கட்சியில் சீட்டு இவர் தான் வேட்பாளர்னு அறிவிக்கும் போது தான் கட்சி நிர்வாகிகளினுடைய அதிருப்தி வெளில வரும். இதை அவர் எப்படி சாதிக்க போகிறாரு, எப்படி சமாளிக்க போகிறாருங்கிறதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம அடுத்து தான் அதெல்லாம் கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனால் ஒரு நெருப்பாற்றில் நீந்த வேண்டிய காலகட்டம்ங்கிறது அதாங்க அது உண்மையிலே விஜய்க்கு இப்போ தான் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வரைக்கும் சொல்கிறேன், நமக்கு வந்து பொதுவாக இந்த மாதிரி சமூக தளத்தில் இயங்குறவங்க அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் அவர் இதெல்லாம் பண்ணணுங்க இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறாருன்னு ஒரு பார்வை இருக்குல்ல, மக்கள் மத்தியிலேயோ அல்லது வந்து அவரோட ஆதரவாளர் விட்டுருங்க, காமன் மேன் மத்தியில் போய் கேட்டோம்னா இருடுன்னாங்க இப்போ வராமல் தானே அவர் வரும்போது வரட்டுங்க இப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் ரொம்ப அதிகமாக இருக்கான். அதாவது என்னன்னா, வரட்டும் சார், நீங்கள் சொல்றதெல்லாம் செய்யணுமா சார், அவர் அக்கச்சக்கார மாதிரி பேசுகிறாங்க நம்மள்ட்ட. இப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, மாற்றம் தானே மாறுதுன்னு சொல்றாரு, ஏதோ வரட்டும் பார்ப்போம் செய்யட்டும் சார் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிறது தான் அவருக்கான ஒரு பலமா இருக்கு. ஆனால் அதை அவர் தவறா பயன்படுத்துறாருன்ற விமர்சனம் எனக்கு இருக்கு. எந்த விதத்துல தவற இல்ல எதுவுமே அவங்க அப்படி அவங்க நம்புறாங்க, அதாவது அவங்க நம்பிக்கையா இருக்கிறாங்க, அவங்களே கண்டு நம்ம எது பேசிட்டு இருக்க கூடாது. அவங்க அப்படி நினைச்சாலும் நான் பேசுவேன் சார், ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் நிக்கிறேன் சார், நான் உங்களுக்காக பேசுவேன் சார்ன்னு அந்த இடத்துல வந்து பேசுறோம் நிக்கணும். அதை பண்ணாமலே இருக்கிறது தான் எனக்கு வந்து அவர் மேல இருக்க அதிருப்தியை தவிர
விஜய்க்கு நமக்கு என்ன வாய்க்கா தகுறாரா? ஒன்றும் கிடையாது. இதை பண்ணியிருந்தாருன்னா இன்னும் ஒரு பெட்டரா இருக்கும். இப்ப இந்த கரூர் சம்பவமே அதான், ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறதுன்னு அந்த ஏர்போர்ட்ல நின்று என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அவருக்கு, அதுக்குள்ள விஷயம் போகல, என்ன விமர்சனங்கள் வச்சாலும் ஒரு செகண்ட் என்ன சொல்லுங்க பிரச்சனையா, ஓகே பாக்குறேன் என்னன்னு நான் பாக்குறேன், நாங்க என்னங்கிறத ஹேண்டில் பண்றோம், மன்னிச்சிருங்க, ஏதோ ஒண்ணு. அந்த இடத்துல ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுக்காதது. நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்புறாங்கல்ல, ஒரு யங்ஸ்டர்ஸ் நம்புறது வேற, வயது மூப்பா இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்பவே ஆதரவு கொடுக்குறாங்க அவருக்கு. அவருக்கான பெண்கள் ஓட்டு அதிகமாவே இருக்கு. அதற்கான வேலையை அவர் செஞ்சாரானா அது வேற. ஆனா அது இல்லாமே அவருக்குன்னு ஒரு பெண்கள் ஓட்டு இருக்கு இல்லையா, அவங்கள வந்து திருப்திப்படுத்துறதுக்காகவாச்சும் அவர் ஏதாவது ஒன்று பேசலாம்னு நீங்க நினைக்கிறீங்க. அது எனக்கு புரியுது. இன்னொரு விஷயம், அவரு அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு ஒரு பிம்பம் இருக்கு, அவருக்கு ஒரு ஓட் பேங்கிங் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை தாண்டி ரியாலிட்டி என்ன, இது வரைக்கும் ஒரு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணல, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஓட் பேங்கிங்கும் கிடையாது. ஆனா கூட்டணி அப்படின்னு வரும்போது அவரை வந்து எல்லாரும் பார்க்கணும், அவர் தலைமையிலங்கிறத தாண்டி இப்ப என்டிஏ கூட்டணி ஒன்று வந்துருச்சு. முதல்ல வந்து என்டிஏ கூட்டணியில விஜய் சேருவாரு அப்படிங்கிற இருந்த சதவிகிதம் குறைஞ்சுக்கிட்டே போய் இப்ப சந்தேகம் தான்ப்பா அப்படிங்கிற நிலைமை அந்த வாய்ப்பு இருக்கு. மோடி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கூட அது நடக்கலாம். அதை பயன்படுத்திக்கிட்டாருன்னா களம் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? இல்ல, டிஃப்ரெண்டான கொஸ்டின் தான். ஆனா உண்மையிலேயே வந்து அது ஒரு பிளஸ்ஸோ மைனஸோ திமுகவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா அந்த அலையன்ஸ் அமையுன்றது என் கருத்து. விஜயும் அந்த அலையன்ஸ் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அலையன்ஸ் வந்து உண்மையிலே ஒரு ரெயின்போ அலையன்ஸா மாறிடும். இந்த வானவில் கூட்டணியை தோற்கடிப்பதற்கான இடம், களம் திமுக கிடைக்காது. விஜய் தீர்ந்து போயிடும். கட்டமைப்பு உள்ள கட்சிக்காக வேலை செய்ய எல்லாமே முடிஞ்சு ஒரு வேலை மட்டும் விஜய் ஏங்க, அதான் நம்ம கருணாநிதியா தான் நமக்கு எல்லாத்துக்கும் உதாரணம். ஒரு குறைந்தபட்ச கொள்கை கூட்டணிங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராமுங்க. நான் வந்து அதிமுகவோட எங்களுடைய அரசியல் எதிரை வீழ்த்துவதற்காக நான் கூட்டணிக்கு போறேங்க, பிஜேபி கூட நான் கூட்டணி இல்லைங்க, நான் டைரக்டாக எடப்பாடி கிட்ட தாங்க பேசுகிறேன் அப்படின்னு ஒன்று பேசி ஒரு 30-40 சீட்டை வாங்கி திருப்பி உள்ளே வராருன்னு வைங்கல்ல, இந்த அலையன்ஸை தோற்கடிப்பது என்பது திமுகவுக்கு மிக கடினமான ஒன்றாக கட்டாயமாக மாறும். அதில் பிறகு விஜய் சர்வே ஆகிறாரா இல்லைங்கிறது வேற. அவரோட அரசியல் என்ன ஆக போகுது, அது எப்படி அவருக்கு சட்டமன்றத்துக்குள்ள போனாருன்னா அங்கே அதிமுக என்ன வேலை பார்க்கும்ன்றதெல்லாம் வேற லெவலான ஒர்க்கு. அதெல்லாம் சர்வே பண்ணி, அதுதான் சார் அரசியல், அதாம அரசியல். என்ன கார்த்தி, அந்த அரசியல டீல் பண்ணிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. பட் நீங்க சொல்ற முதல்ல உள்ள போகணும்ல, அவர் தனித்து நின்னா ஜெயிப்பாரானா அது எவ்வளவு பெரிய கேள்வி. அவங்கள்ட்ட ஒரு மனநிலை இருக்குமா? நாங்க வந்து நம்ம ஃபெலிக்ஸ் சார் கூட ஒரு இடத்துல பேசியிருந்தார், எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த மாதிரி நாங்கள் இந்த ஜனநாயகம் வெற்றி விழாவே நாங்கள் சென்னையில் தான் கொண்டாடுவோம், அப்போ எங்கள் ஆட்சி இருக்கும்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க கட்சியினரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகுந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் வந்து உச்சத்தில் இருக்காங்க. அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட போய் நீங்கள் என்ன பேசுவீங்க? நீங்கள் இல்லை அவங்க அந்த மனநிலை இல்லை. இந்த தகவலே ரொம்ப நான் தவறான தகவல், இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், கண்மையாக வண்டிக்கிறேன். காரணம் என்னன்னா ஆல்ரெடி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு. எங்களுக்கு தேதி குறிச்சு எங்களை கூப்பிட்டீங்கன்னா தலைவர் மனநிலையில இருக்காங்க, நீங்க என்னைக்குன்னு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுங்க. இப்ப எப்படின்னா மனநிலை எப்படி இருக்குன்னு நான் சொல்ல வரேங்க. நான் வந்து அவங்களை குறைச்சி மதிப்பிடல, ஆனா உண்மையிலேயே அவங்க அதை நம்புறாங்க. அந்த நம்பிக்கை வந்து இன்னும் சொல்ல போனா ஆளுகிற கட்சிகளுக்கு கூட இல்லாத அளவுக்கான அந்த அளவுக்கான ஒரு தீவிரத்தன்மை இருக்குது. ஜனநாயகன் ரிலீஸ் ஆனிச்சுனால 1000 கோடி அடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, எலெக்ஷன் நீங்க அறிவிச்சீங்கனாலே அண்ணன் தாங்க முதலமைச்சர் அப்படின்ற அளவுல இருக்காங்க. ரெண்டு ஈக்குவலா பாக்குறாங்க. எலெக்ஷன்ல வின் பண்றது ஒண்ணு. நாங்க வந்துட்டோம்னா நீங்க யாரும் இருக்க கூடாதுங்க, நாங்க வந்துட்டோம், நீ எப்படி என் படத்துக்கு எதிராக இன்னொரு படம் ரிலீஸ் பண்ணுவேன்னு கேட்குற அதே துணி தான் நாங்க எலெக்ஷனுக்கு வந்துட்டோம், நீங்களாம் வீட்டுக்கு போங்க அப்படின்றது இருக்குல்ல. அந்த துணி காரணம் என்னன்னா அவங்களோட மனநிலை அப்படிதான் இருக்கு. அப்புறம் மாற்றம்னு வரும்போது எல்லாருக்குமே இருக்கிறது என்னன்னா புதுசா போடுவோமே, புதுசா ஒருத்தர் அவர் ஏதாவது ஒன்று பண்ணட்டுங்கிற. இப்போ நீங்க இந்த கூட்டணி சொன்னீங்க, அந்த மாற்றத்திற்கான ஒரு ஓட்டுங்கிறது எப்போதுமே இருக்கு. அந்த ஓட்டை நிச்சயமா விஜய் அவர்கள் கவர் பண்ணுவாரு. அவங்க விஜய் ரசிகர்களா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அவங்க வந்து கட்டாயமா போடுவாங்க. அவங்க விஜய் படம் பார்த்துருக்கணுங்கிற தேவையும் இல்லை. புதுசா ஒரு தொடர்னா போடுவோம்ப்பா அவருக்கு. அந்த குறிப்பிட்ட சதவீதம் மொத்த வாக்கு வங்கியும் விஜய் அவர்கள் கவர்வார், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் இந்த கூட்டணி சொன்னீங்க, இந்த கூட்டணி ஏன் அமையறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்குன்னு பர்சனலா நான் பாக்குறேன்னா, இதற்கு முன்னதாக ஐயநாதன் அவர்கள் வந்து பத்திரிகையாளர், அதற்கு முன்னாடி ஆலோசகராக இருந்தார் தாவேக்காக்கு. அவர் வெளில வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, அவங்க அதிமுக கூட்டணி போகிறதுக்கு தயாராகிட்டாங்க, துணை முதலமைச்சர் வரைக்கும் அவங்க கேட்டு ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்கன்ற அளவுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய்னு இவங்களே அறிவித்து பிரகடனப்படுத்தி இவங்க போக ஆரம்பித்தாங்க. இப்போது இதில் என்டிஏ கூட்டணியில் அமித்ஷா வந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சின்றாரு. அதிமுக இல்லைங்க எங்கள் தலைமையில் தான் ஆட்சின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. நேத்திக்கு என்டிஏ கூட்டணியில் விரும்பியோ விரும்பாமலோ
தேவை கருதியோ அல்லது இயல்பாவோ அமைஞ்ச ஒரு கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. நேராக போய் கூட்டணி கட்சியினுடைய தலைவரான எடப்பாடி அவர்களை சந்திக்கல, நயினார் நாகேந்திரன் தான் சந்திச்சாங்க. பியூஷ் கோயல் முன்னாடி இணைகிறாரு. அவர் வந்து என்ன ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்கிறாரு, இப்போ பேட்டி கேட்கும்போது ப்ரெஸ் பீப்புள்ஸ்க்கு என்ன சொல்கிறாரு, கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கு அமைச்சரவையில் எங்கள் ஆட்கள் இடம்பெறுவாங்கன்றாரு. அப்போ அந்த வார்த்தை அப்போ அவருக்கு என்ன அஷூரன்ஸ் கொடுத்து சேர்க்கப்பட்டிருக்குதுன்றது இருக்குது. சரி, இப்போ இந்த கூட்டணிக்குள்ளார விஜய் வராரு அப்படிங்கிற பட்சத்தில் சரி ஓகே, இவ்வளோ பெரிய கரிஷ்மேட்டிக்கான ஒருத்தர் வராரு அப்படின்னு எடப்பாடி அவர்களே திரு விஜய் அவர்களை வந்து நேராக சந்தித்து கூட்டணியில் இணைக்கிறாருன்னே வைங்க. ஏன்னா அவர் அங்கே கொள்கை கூட்டணி அவர் வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. அவர் இப்போ எப்படி வந்து எடப்பாடி அவர்களும் இவங்களும் நேராக சந்திச்சுக்காமலே ஒரு கூட்டணியில் இணைஞ்சாங்களோ அதே மாதிரி விஜய் அவர்கள் சந்திச்சிருவாங்க. இல்ல விஜய் அவர்களும் பாஜகவை சார்ந்தவர்களும் சந்திக்காமலே கூட ஒரு கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. எடப்பாடி அவர்கள் அதை முன்னின்று நடத்துறாருன்னே வைங்க, கூட்டணியில இணைஞ்சிட்டாருன்னே வச்சுக்கிடுங்க. விஜய் துணை முதலமைச்சரா? கண்டிப்பா துணை முதலமைச்சர். அதுல என்ன இப்போ விஜய் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டாட்சியில பாஜகவுக்கு எந்தெந்த அமைச்சர் கொடுப்பீங்க? எங்க முதல்ல கூட்டணி வருமாங்கிறதே நீங்க போறது ரொம்ப ஹைப்போதெட்டிக்கல். நான் என்ன சொல்றேன், அமையாதுங்கிறதுக்கு சொல்ல வரேன். இவ்வளவு முரண்பாடுகளும் சிக்கலும் இருக்குதுல்ல. இல்ல அதாவது எண்ட் ஆஃப் த டே கார்த்தி, இப்போ டிடிவி தினகரன் வந்து சொல்லாத வார்த்தை இல்ல. செப்டம்பர் மாசத்துல இருந்து இன்னைக்கு வந்து பேசி உள்ள வந்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசாத வார்த்தைகள் இல்லை, இன்னைக்கு பேசி ட்வீட் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து ட்வீட்ல மலர்ந்திருக்கக்கூடிய இந்த காதல் ஒரு கை கொடுக்க போறாங்க, ஒருத்தர் பார்க்க போறாங்க. காலம் தான் என்னைய பொறுத்த வரைக்கும் மருந்து. ஒரு காலம் வந்து விஷயத்தை மாத்தோம். பட் விஜய் வந்து வந்தாருன்னா இது எப்படி போகும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அவங்க எல்லாருக்கும் ஒரு நோக்கம், ஒரே ஒரு புள்ளியில் தான் இணையறாங்க. நான் லவ் பண்ணேன்னா நீ லவ் பண்ணன்ற நமக்கு எதிரி ஒருத்தனை போடணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெட் அண்ட் பிளாக்கை ஒழிக்கணும் ப்ரோ அப்படின்னு ஒரு பையன் பேசுற வீடியோ நான் பாக்குறேன். அந்த அளவுக்கு தீவிரமா இருக்காங்க விஜய் ஃபேன்ஸ். என்ன இருந்தா தீவிரமோ தெரியல. இப்ப திமுக மேல இருக்கக்கூடிய வெறுப்பை ஓர்மைப்படுத்தணுங்கிற இடத்துல மட்டும் தான் அவங்க வந்து ஒன்னாகிறாங்க. த சேம் டைம் டிடிவி அவர்களுடைய இந்த ஜாயின் எப்படி உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு பலமா இருக்கிறதா பாக்குறீங்களா நீங்க? என்டிஏ கூட்டணிக்கு பலம் தான். இதை ரொம்ப நாளாவே பிஜேபி வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. இதை மட்டும் இல்ல, செங்கோட்டையன் வெளில போறதுக்கு முன்னாடில இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்துடணும், சசிகலா, டிடிவி தினகரன் வந்துடணும், ஓபிஎஸ் வந்துடணும். எப்போ அதிமுக ஒன்றிணைதோ அதுக்கப்புறம் தான் கூட்டணிகளை சேர்க்கணுங்கிறதுல தெளிவா இருந்தாங்க. ஆனா அது காலகட்டத்தில் செங்கோட்டையன் வெளில போக இது பிரிஞ்சுதான் இருக்குங்கிற ஒரு கண்ணோட்டம் நமக்கு இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க தொடர்ந்து ட்ரை பண்ணதோட ஒரு விளைவாக தான் நான் இதை பார்க்குறேன். இப்போ டிடிவி இணைஞ்சிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி ஒருபோதும் சசிகலாவும் டிடிவி தினகரனும் அதிமுக இணைய மாட்டாங்கன்னு இபிஎஸ் சொல்லியிருந்தாரு. அவரு துரோகங்கள், திருட்டுகள் நிறைய சொல்லியிருந்தாரு. டிடிவி தினகரன் அரசியல் இது சாதாரணங்கிற லெவலுக்கு மாறிடுச்சு. ஆனா இப்போ அவர் சேர்ந்ததை தாண்டி மற்ற கட்சிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றதும் முக்கியம். இப்போ இவங்கெல்லாம் வந்து புதுசா வந்து சேர்ந்த வெயிட்டேஜ் கிடையாது, அதிமுக வெயிட்டேஜ் தான். அவங்க பிரிஞ்சு போனது நமக்கு பலவீனம். இப்போ அவங்க வந்திருக்கிறது நம்மளோட கூட்டணி. அதை தாண்டி பலம் சேர்க்கணும்னா மற்ற கட்சிகள் வர்றதுதான் பலம். என்ன கேட்டீங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட். ஏற்கனவே என்டிஏக்குள்ள அது அதிமுக தலைமையில என்டிஏல இருந்தவங்க கொஞ்சம் வெளியில போனாங்க, திருப்பி உள்ள வந்திருக்கிறாங்க. அதாவது என்னன்னா இப்போ கரெக்டான பாயிண்ட் சொன்னாங்க. செங்கோட்டையன் வந்து வெளியில போனார்ல, தாவேக்காக போனார்ல, அப்ப என்ன சொன்னாங்கன்னா டிடி விட்டு பேசிட்டு இருக்காருங்க, ஓபிஎஸ் பேசிட்டு இருக்காருங்க, அப்படியே பேசிட்டு இருந்தாங்க. பேசி கொண்டு இருக்கிறோம்னு சொன்னாங்க. கஷ்டம் இங்க வந்து உட்காந்துட்டாரு அவரு. அப்ப என்னன்னா அவங்களுக்கு தெரியும். நீங்க இன்னொன்னையும் பார்க்கணும், ஓபிஎஸ் கூட வந்து எங்க போயிருக்காங்க. நேத்து திமுக போய் அதுக்கு காரணம் என்னன்னா ஓபிஎஸ் இங்க வரேன்னு சொல்லிட்டாரு. இதுதான் நமக்கு கிடைச்ச தகவல். மேபி இது மாறலாம், பட் எனக்கு கிடைச்ச தகவல் பிரஸ் மீட்லயுமே சொல்லியிருந்தார் வைத்திலிங்கம். கூட்டணி குறித்த முடிவுல வந்து ஓபிஎஸ் வந்து தாமதம் காட்டுறாரு, எனக்கு அதிமுகல சேர்றதுக்கு விருப்பம் இல்லை. ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அதுதான் சொல்ல வராங்க. அவர் கடைசியில் ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, எனக்கு என் பிள்ளைக்கு சீட்டு அப்புறம் ஒரு வாங்கி கொடுத்துட்டீங்கனாலும் சரிதான் போய் அவர்கிட்ட கையெழுத்து போடு. ஏன்னா குருமூர்த்தி சொல்லி போய் தியானம் பண்ணவர் மொழி சொல்லி கூட்டணிக்குள்ள வராமல் இருப்பாரா? அதனால வர்றதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி. பட் இந்த அலையன்ஸ் வந்து ஒரு சேலஞ்சிங் அலையன்ஸா இருக்குமா கார்த்தி? இது வந்து ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக பாஜக இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்லை, நிச்சயமா நீங்க முந்தானியே சொன்னபடி வந்து திமுகவிற்கு வந்து இது சிம்ம சொப்பனமான ஒரு கூட்டணியாக தான் இந்த கூட்டணி அமையும். நான் விஜய் வந்தா சொன்னேன், விஜய் வராம கேட்கறேன். நான் விஜய் வராம தான் சொல்றேன், வராமலே சொல்றேன். விஜய் வராம தான் சொல்றேன். சரி சார், விஜய் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஸ்பாய்லர், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாருக்கு ஸ்பாய்லர்? அதிமுக. அவர் எல்லாருக்குமே ஸ்பாய்லர். அதுல அதிகமா கூடுதலா யாருக்கு ஸ்பாய்லர்னா அதிமுகவுக்கு சொல்லலாம். காரணம் என்னன்னா, அவர் வந்து இப்போ இயல்புலேயே வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கரிஷ்மாட்டிக் லீடரை ஃபாலோ பண்ண ஒரு கட்சி, அதனுடைய அடிப்படையிலேயே அது இருந்திருக்குது.
கிட்டத்தட்ட அந்த ஒரு கமாண்டிங் அத்தாரிட்டி அப்படிங்கிற உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அதிமுக மட்டும் சின்னத்தையும் அந்த சேருக்கும் ஒரு தனியான மரியாதை உண்டு. அந்த சின்னமும் நாற்காலியும் யார்கிட்ட இருக்கோ அங்கே யார் உட்காந்தாலும் அவங்க கேட்பாங்க, அவங்க தான் என் தலைவன் அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து அதிமுக இருக்குது. அப்போது உண்மையிலேயே ஒரு கரிஷ்மேட்டிக்கான ஒரு பர்சன் இவர் இருக்காருன்னும் போது, அதிமுக கட்சி இல்லாமல் அதிமுகவின் மீது அபிப்பிராயம் உள்ளவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவர் எம்ஜிஆரை கொண்டாந்து சேர்த்துட்டாரு, ஜெயலலிதா மேடம்ட்டாரு, அண்ணா எங்களுக்கு தான் சொந்தம்ட்டாரு. ஸோ இது எல்லாமே வந்து அவர் எங்கே எடுத்துகிட்டு போகிறாருன்னா, நான் இன்னொரு அதிமுக தான் கொண்டாந்து நிறுத்துறாரு. ஒன்று டிஎம்கேவா இல்லை டிவிகேவா அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நாங்கள் தான் இன்னொரு அதிமுக அப்படின்றது தான். ஸோ அதனால் வந்து கூடுதலாக வந்து அதிமுகனுடைய ஓட்டை அவர் உடைக்கலாம், அவ்வளோதானே தவிர உண்மையிலேயே இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி வலுவாக அமையும் பட்சத்தில் திமுகவிற்கு பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு வேற அண்ணன் திருமாவளவன் ஒரு சின்ன சலசலப்பை ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்குன்னு இல்லைப்பா, மேட்டர் என்னன்னா, அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அலையன்ஸில் இருக்கக்கூடிய வெளிப்படையாக சொல்லணும்னா, நான் இப்படி தான் என்னை சேர்த்துக்கன்னு சொல்லக்கூடிய ஆள் வந்து திருமாவளவன். பல தடவை சொல்லியிருக்காரு, எனக்கு பாரு, எனக்கு நீ இது கட்சி இல்லையா, நான் இயக்கம் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன், எனக்கு எல்லாம் பிரச்சனையே கிடையாது, அவ்வளவுதான் என்னோட கொள்கை. நான் சொல்றது பாமக பாஜக இருக்கும் இடத்தில் விசிக இருக்காதுன்னு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவர் கூட்டத்தில் போட்ட கூட்டத்தில் பேசினாரு. தமிழ்நாட்டின் காவல்துறை ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்கிறதான்னு கேட்டார். கூட்டத்தில் நான் கவர் பண்ண அங்கே இருக்கிறேன். அங்கே சொன்னார், அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் அதே சேனல் தான் இருக்கிறாரு. அவர் ராமதாஸ் பாமக உள்ள வந்தா ஏத்துப்பாரா மாட்டாரா? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாரு. அதனாலதான் யோசிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் அவர் ஒரு முடிவெடுக்காம இருக்காரு. ஏன்னா அன்னைக்கே அன்புமணி போய் சேர்ந்த உடனே என்டிஏ கூட்டணியில இங்க சுமூகமா இருந்திருந்தா போய் சேர்ந்திருப்பாங்கல்ல. அது வந்து ஒருபோதும் சமரசத்துக்கு உட்படாத ஒரு சம்பவமாக தான் நான் பார்க்குறேன். அது வந்து இப்போ நமக்கு டிவிகேல போய் டிடிவி தினகரன் வந்து இணைஞ்சிட்டாருங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியல, முன்னாடியே கணிக்க முடியும், ஏன்னா அங்கேருந்து போனாங்க. ஆனால் திருமாவளவன் விசிகா இருக்கக்கூடிய இடத்துல ராமதாஸ் அவர்களுடைய பாமக இருக்குமா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ரொம்ப கிளியர் பெறாத பிள்ளைன்னு சொல்றாரு. முதல் பிள்ளை அவர் பெற்றெடுக்காத பிள்ளைன்னு அருள் எம்எல்ஏ சொல்றாரு. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை? தமிழ் குடிதாங்கின்னு பேர் கொடுத்ததே அண்ணன் தாமா அப்படின்ற அளவுக்கு அவங்க இப்ப திடீர்னு வந்து அந்த பாசம் மலையை பொழிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அது வந்து ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்டா தான். ஏன் நீங்க ஒருவேளை வெளியே வந்துருவாருன்றீங்க? அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்ப பிஜேபி கூட போய் திமுக சேர்த்துரும், அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி இருப்பாங்கிறது எப்படி இருக்கோ எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. திருமாவளவனும் ராமதாசும் ஒரு கூட்டணியில இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் எனக்கு படுது. மற்ற தலைவர்கள்னா கொஞ்சம் மாறி பேசியிருக்காங்க. திருமாவளவன் பார்க்கும்போது மட்டும் அவருடைய பேச்சுல அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீவோ அவருடைய எதிர்ப்பு எது, அவர் கூட்டணியில இருக்கோங்கிறதுக்காக திமுகவை என்னைக்குமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு போனது கிடையாது. கூட்டணி வேற, தன்னோட கட்சிக்கு இருக்கக்கூடிய கொள்கைகள் வேற அப்படிங்கறதுல மேடை பேச்சுகள்ல சிபிஐ கேட்டாரு, எல்லாத்தையுமே கேட்டிருக்காரு. அந்த வகையில அவர் இதை ஒத்துக்கொள்ள மாட்டாருங்கிறது தான் என்னோட புரிதலாகவும் என்னோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. கடைசி கட்டத்துல திரும்பவும் பாஜகவோ இல்ல அதிமுகவோ அவங்கள ஒரு சுமூகத்துக்கு உட்படுத்தப்பட்டு அவர் வரலாம், இல்ல தனியா வேற ஏதாவது முடிவு எடுக்கலாம்ங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. முக்கியமா இன்னொரு மேட்ரு கார்த்தி, நம்ம இதுல வந்து அதையும் பேசணும்னு நினைச்சேன், நேரத்தை நெருங்கிட்டோங்கிறதுனால அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். நம்ம ஐயா ஆளுநர் RN ரவி வழக்கம் போல அதே சம்பவம், அதே டெய்லர், அதே வாடகைன்ற மாதிரி நீங்க வரீங்க இருக்கீங்க போறீங்க, அதே வந்து ரிப்பீட் மோடு, காசு வேண்டாம் அப்படின்ற கதையா வந்து உரை வாசிக்க மாட்டேன் அப்படின்னு அதே தமிழ் தாய் வாழ்த்து, அதே தேசிய கீத பிரச்சனை, வேற பிரச்சனைக்கு வெளில போனாருன்னா. இன்னொன்னு என்னன்னா, அவர் பாருங்க வெளியே கிளம்புறாரு, காரில் ஏறி அவர் ராஜ்பவன் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் தான் ஆகும். அந்த நேரத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகுது ஒரு அறிக்கை, நாங்கள் இதெல்லாம் பண்ணாங்க இதெல்லாம் செஞ்சாங்கன்னு. அப்போ என்னன்னா, ஏற்கனவே வெல் ப்ரிப்பேர்டா நான் போவேன் வெளியேறுவேன் அறிக்கை ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி வச்சு மாதிரி. நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் வந்து ஒரு மாநிலத்தினுடைய அதான் சொல்றேன், ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநரை ஒரு போற்றுதலுக்குரிய பொறுப்புல இருக்கிறவரை நீங்க அப்படி சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன். போற்றுதலுக்குற பொறுப்புல அவர் இருந்தாலுமேங்க, அவருடைய அதிகாரம் என்ன அப்படிங்கிறது அரசியல் சட்டத்துல இருக்கு கார்த்தி. அவரு அரசியல் சட்டத்தை மீறி தான் செயல்படுறாருங்கிறது வெளிப்படையா தெரியுதுங்க. வேற ஏதாவது சொல்லுவாரு அவரு, இப்ப இவர் தான் ஆளுநர் வச்சுங்களேங்க பவித்ரா, நான் கொடுக்கறத வாசிக்கிறது தான் உங்க வேலை, நான் கொடுக்கறதுல கையெழுத்து போடுறதா உங்க வேலை. அதை விட மரபு மாத்தணும். தமிழ் தாய் வாழ்த்துக்கு பதிலாக தேசிய கீதம், அது மரபு. எந்த ஆட்சி வந்தாலும் யார் அங்க இருந்தாலும் மரபு அது தானே.
அதையும் மாத்தணும்னு கேக்குற நான் கோரிக்கை. சொல்ல வந்தது நீங்க இடைமறிச்சிட்டீங்க. நான் என்ன சொல்றேன், ஆளுநர் அப்படிதான் பண்ணுவோம். இல்ல ஆளுநரா தான் அப்படிதான் பண்ணுவோம். அப்படி பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அவர் வெளில வந்த உடனே ரெடி பண்ணி கிடையாது. அவர் வெளியில வரும்போது அந்த மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வாசகத்தை ஆட் பண்ணிருக்காங்க. ஆட் பண்ணிட்டு பிடிஎஃப்ல சொல்லி ஃபோம்னு சொல்லி ஆட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் தான் அந்த போஸ்ட் வந்தது. அப்படின்னும் போது அன்னைக்கு நடந்த சம்பவத்தை குறிப்பிடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேப் ரெடியா வச்சிருந்து என்ன நடந்ததுன்னு அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அவர் வந்து ப்ரீ பிளான்டா ஒன்று பண்ணிட்டு வரல. இல்லை, இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, வானதி அம்மாவா யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, முன்கூட்டியே அனுப்பியிருப்பாங்களான்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் அதை நீங்கள் வந்து இந்த நிகழ்வை பண்ணிய பிறகு தான் நீங்கள் தெரிவிக்கணுமே. அதாவது நீங்கள் ஒரு சபைக்கு வந்துட்டீங்கன்னா, இப்போ என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அடுத்தது திமுக இப்போ அடுத்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த ஆளுநர் வந்து தான் ஆரம்பிச்சுக்கணுன்ற மரபை தூக்குனாங்க. ஆமா, அதுக்கு ஒரு இது கோரிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு இது போன்ற ஆளுநர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவைங்கிறேன். அப்பதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மங்கி போய் இருக்கக்கூடிய தன்னாட்சி உணர்வு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் மேல எழுந்து வரும். அன்பார்ச்சுனேட்லி அதிமுக வந்து ஒரு அலையன்ஸ் மோட்ல இருக்கிறதுனால அவங்க வந்து என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி என்ற ஸ்பீச் நான் பார்த்தேன். நாங்கள் ஆளுநர் விமர்சிக்க விரும்பலங்கன்றார் அவர். ஆளுநர் விமர்சிக்க விரும்பலங்க, அதே சமயம் இவங்க என்ன பேச மறுக்கிறாங்க, பேச விடாம பண்றாங்கிற மேட்டரையும் சொல்றாரு. அதுல ஒரு பாயிண்ட் திமுக பண்ற தப்பு என்னன்னா, எதிர்கட்சி பேசும்போதெல்லாம் லைவை கட் பண்றது. ஆமா, அந்த வேலையவே இங்க தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அல்லது பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதையும் இது ஒவ்வொரு ஆண்டுமே நடக்கிறது தான். அது அவங்க கேள்வி கேட்கும் கரெக்டா ஏதாவது எரர் வந்துடும், ஆஃப் ஆயிடும். அப்புறம் திரும்ப ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது பதில் கூறுவாரு, அது வந்து நமக்கு காட்டப்படும். இது நடந்துகிட்டே இருக்கு. நீங்க ஆளுநர் வந்து அவர் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அவர் செல்ஃப் எடுக்காம அவர் என்னென்னமோ ஸ்டண்ட் அடிச்சு பார்த்து அவர் அப்படி ஒரு இருக்காருன்னு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டாமா? அதுக்காக தான் அவர் பண்ணாரு. அதுக்காக மட்டும்தான் அதெல்லாம் பண்றாரு. எவ்வளவு நாள் தாங்க அவர் ராஜ்பவன்லயே அசம்பிளிக்கு வரும்போது இந்த தலைப்புச்செய்தியே எப்படிங்க அவர் உட்கார்ந்துருப்பாரு? நீங்க வருவாரு, அவர் கொடுக்கறத மட்டும் நீங்க இதை வாசிங்கன்னா வாசிட்டு போனாருன்னா அவருக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட இது வேண்டாமா? அப்பப்போ ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக அவர் இந்த மாதிரியான வேலைகள்லாம் அப்பப்போ செய்யறது வழக்கம். அப்படிதான் அவர் செஞ்சார். அப்புறம் ரொம்ப முக்கியமானது, அவருக்கு நாட்டுப்பட்ட அதிகங்க. பேசிக்காவே அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் சர்வீஸ்ல இருந்திருக்கிறாரு, அதுல இருந்து வந்திருக்காருன்னும் போது அவர் தேசிய கீதத்துக்கான ஒரு மரியாதை வேணும்னு கேட்கிறாரு. அதுல என்ன தப்பு? அதுல என்னங்க தப்பு இருக்கு? அதுல என்ன குறை கண்டுட்டீங்க? நீங்க பாடிட்டு போக வேண்டியதானே. தமிழ் தாய் வாழ்த்துல என்ன குறை இருக்கு? தமிழ் தாய் பாடக்கூடாதுன்னு சொன்னாதாங்க நீங்க அவரை நாங்க ரெண்டையும் முதல்ல பாடுங்க அப்படின்றாரு. அவர் என்ன சொல்றாரு, முதல்லயே பாடுங்க. இல்ல கார்த்தி, இது என்ன ஆகுதுன்னா, இது பொதுவா ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஆளுநர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குன்னு இல்லை, பொதுவாக இந்திய சூழல்ல முதல்ல கவர்னர் ஜெனரல் ஆஃப் கடைசியாக இருந்தவரும் அவர் தான், ராஜாஜி. கேரளாலையும் இதே நாள் இதே மாதிரியான சம்பவம் கேரளாலையும் நடந்திருக்கு. சேட்டன்கள் வேற விதமா. இது என்னன்னா, இது வந்து ஒரு மாநிலங்களுக்கு எப்போதுமே குடைச்சல் கொடுக்கக்கூடிய இந்த கவர்னர் பதவிகள் வந்து இருக்கணுமா அப்படின்னு இப்போ இதன் பிறகு வரக்கூடிய தேர்தல்கள்லையோ வரக்கூடிய நாட்கள்லையோ மாநில உணர்வுகளை சிந்திக்கக்கூடிய ஒன்றா பேசக்கூடியவங்க உட்கார்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு தேவையை நோக்கி நகர்த்துது. ஒரு தடவை வைகோ சொன்னதான் ஞாபகம் எனக்கு, இப்படியே பிஜேபி பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்தியா உடையும், அது பல சொல்லிட்டாரு. அண்மையில் கூட சூப்பராக சொன்னார், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு பேரை மாற்றிட்டு அவன் பிரித்து விடு, ஒட்டுமொத்தமாக உங்ககிட்ட இராணுவம் இருக்கணும், அப்புறம் வெளியுறவு இருக்கணும், அவ்வளோதான், மிச்சத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் பிரேசிலில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிக்கிறேன், நான் ஆஸ்திரேலியாவோட ஒப்பந்தம் பண்ணுறேன், உனக்கு என்ன வேண்டி கிடக்குது. அப்படி மாறும்போது இன்னுமே வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க, இந்தியாவோட சட்டத்தை வந்து அமைக்கும் போது திட்டமிட்டு யூனியன்கிற வார்த்தையை போட்டாங்க, ஃபெடரலுங்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கணும். இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியாங்கிறது நம்ம வச்ச பேர் கிடையாது, பாரத்ங்கிறது நமக்கான பேர் கிடையாது, யூனியனுங்கிறது உண்மையான பொருள் கிடையாது. இப்போ இப்படி நிறைய குளறுபடிகள் இருக்கு. ஆனால் இந்த குளறுபடிகள் எதிர்க்கக்கூடிய உணர்வுகள் வந்து மக்கள் மத்தியில் இல்லை. அதை வந்து தூண்டி விடுற வேலையை மரியாதைக்குரிய ஐயா RSS ரவி RN ரவி வந்து பண்றா. அப்படி பண்ணட்டும். இதுல இன்னொன்று என்னன்னா, இப்போ அசம்பிளி கூடுது அப்படின்னாலே மக்கள் வந்து என்ன கேள்வி நேரத்துல என்ன கேட்கறாங்க, இல்ல என்ன அமைச்சர் பதில் சொல்ல போறாரு, எந்த பிரச்சனையை பத்தி பேசுறாங்கன்றது தான் ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட் பாயிண்ட்ஸா இருக்கும். நம்மளும் ஜேர்னலிஸ்ட் அதை தான் கவனிப்போம். மக்களுக்கும் இன்னைக்கு என்ன நடந்துச்சு இப்போ அசம்பிளிலன்னு ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தாங்கன்னா தெரியணும். ஆனா தொடக்கத்துல முதல் முறை இவர் வந்து இந்த மாதிரி வெளிநடப்பு செய்யறாருங்கிறது ஹாட் நியூஸா இருந்துச்சு. அடுத்து என்னப்பா இவர் வந்தாரு பண்றாரு, அவருக்கு அதான்ப்பா வேலை, வந்த வெளில போவார் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருச்சு.
அது மட்டும் இல்லாமல் அதை கவர் பண்ணுறதுனால, அதை சொல்கிறதுனால அது கண்டிப்பாக ஒரு ஆளுநருடைய செயலுங்கிறது கண்டிப்பாக எல்லா சேனலும் கவர் பண்ணி ஆகணும். அது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அன்னைக்கு என்ன நடந்துச்சு அசம்பிளியில், என்ன பேச்சு நடந்துச்சு, எதை வந்து எதிர்க்கட்சி தலைவர் எதனால் அமளியில் ஈடுபடுறாங்க, எதனால் வெளியே வராங்க, எதை போராட்டமாக பண்ணுறாங்க, எந்த சம்பவம் முக்கியமாக தமிழகத்தில் எதிர்க்கப்படுது, அதுக்கு அந்த அமைச்சர் என்ன பதில் சொல்கிறாரு அடுத்த நாளோ இல்லை ரெடி பண்ணிட்டு வந்து அடுத்த நாள் சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்ற இதெல்லாம் மங்கி போயிடுது. அந்த செய்திகள் போய் மக்களை சேர மாட்டேங்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது ஒன்று இருக்கு. அதாவது பொதுவாக வந்து ஒரு கவன சிதறலை, ஒரு திசை மாற்றும் ஒரு டாக்டிக்ஸ் இதில் இருக்குது. ஆனால் அதை வந்து இவங்க 2 பேரும் பேசி வச்சுட்டு பண்ணுறாங்கன்னு தாவேக்காவினுடைய கொள்கை, அதோ பொறுப்பில் இருக்கிறார், பேரை மறந்துட்டாங்க, அருண்ராஜ் சொல்கிறாரு, 2 பேரும் சேர்த்து வச்சு பேசி வச்சு பண்ணுறாங்க. பட் இதை சேர்த்து வச்சு தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி தணிக்கை வாரியமும் சிபிஐயும் சேர்த்து வச்சு ஒரே நாளில் பண்ணு. அதனால அவங்களுக்கு என்னன்னா அது வந்து ரொம்ப ஒரு ஆப்டா இல்லை. பட் ஆனால் இந்த வாய்ப்பை யாரு பயன்படுத்திப்பானா, நீங்க அப்படி சொல்லுங்க, அரசுக்கு தான் திமுக அதை பயன்படுத்துறாங்கன்னா பயன்படுத்துது. ஆமா, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் தானே. நீங்க சார் அதான் சொல்லுவாங்கல்ல, அதாவது சாமி வாசாமி உன்னே தான் காத்துக்கிட்டு இருந்தேன், வாசாமி பண்ணுசாமி அப்படின்ற மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சனால இது திமுக யூஸ் பண்ணக்கூடாது, டோட்டல் ஸ்டேட்டும் யூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு தருணமாக பயன்படுத்தி, இது அதிமுக உட்பட நான் வெளிப்படையாக சொல்கிறேன், திமுக அதிமுக எல்லா மாநில கட்சிகளும் ஒருமித்த உணர்வோடு வந்து எப்படி நீட்டுக்காக குரல் கொடுத்தாங்களோ, ஜல்லிக்கட்டுக்காக குரல் கொடுத்தாங்களோ, தமிழர்கள் உரிமை பறிக்கப்படும் போது தான் குரல் கொடுத்தாங்களோ, அந்த மாதிரி ஒரு குரலை கொடுத்து. இப்போ நீங்கள் அருண்ராஜை பற்றி சொன்னீங்க, எனக்கு என்னுடைய ஞாபகம் சொல்கிறேன். அவர் வந்து 2023 கட்சி ஆரம்பிக்கும் போது விக்கிரவாண்டி வி சாலையில் முதல் மாநாடு அறிவிக்கும் போது ஆளுநர் வேண்டாம் அப்படிங்கிறத நாங்கள் இதுவாக இருக்கோம்னு சொல்லி, ஆளுநர் வேண்டாங்கிறதுல உறுதியாக இருக்கும், அதுதான் எங்கள் கொள்கைன்னு சொல்லி விஜய் அறிவிச்சார். இப்போ திடீர்னு வந்து ஆளுநருக்கு ஆதரவான ஒரு குரல் கொடுக்குறாரு. இல்லை ஆதரவுன்னு சொல்லலை, அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆளுநரும் திமுகவும் சேர்ந்து வச்சு பண்ணுற நாடகம் அவர் சொல்கிறாரு. என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, ஆளுநர் வேணாம்னு இன்னைக்கு திமுக சொல்லுது, சரியா? அப்போ அந்த பக்கம் என்ன எங்கே நிற்கணும், அதுக்கு எங்கே வருவீங்க? நாங்களும் தாங்க ஆளுநர் எதிர்க்கிறோம், திமுக எதிர்க்கிறது போலிங்க அப்படி நிற்கணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து வச்சுட்டு பண்ணுறாங்கன்னு ஏன் சொல்கிறாருன்னு தெரியல. மேபி அந்த டைமுக்கு அப்படி பேசிட்டு போகிறாரு. ஓகே ஃபைன். இந்த வாரம் நடந்த பல விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறோம். நேயர்களுக்கு மிக்க நன்றி.